மியான்டியோட எபிசோட் 4ல் என்ன இந்த டைமுக்குன்னு நம்ம தீயை பற்றி தெரியாமல் அவனை நினச்சி எவ்வளோ கவலைப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு. யாரான்னு பார்த்தா நம்ம தீ தான். அவன் இப்படி சொல்லிக்கிட்டு என்ன 1 மணி நேரம் மட்டும் தள்ளி போயிருக்கணும், உன் கனவுக்குள்ளாடி வந்தேன்னு உன்னை எழுப்பி விட்ருப்பேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிகிட்டு இருக்க. இதுக்கு நம்ம பீச்சோம் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் முழிச்சிருந்தீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கா. மீன்வேல் நம்ம தீ பையன் அப்படியே நம்ம பீச்சோட தலையை வாரி விட்டுட்ருக்க. நம்ம பீச் இதெல்லாம் பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் கொடுக்க, நீ சிரிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இந்த தீ கேட்டா. இந்த நேரம் சிரிச்சிட்டு இருந்த பீச் திடீர்னு நல்லா இருந்துச்சாரா. இவன் இப்படி இருக்கிறத பார்த்துக்கிட்டு இரு நான் டாக்டர் போய் கூட்டிகிட்டு வரேன் இவன் போனா. இதுக்கு இந்த பீச் பையன் கையை பிடிச்சிட்டு இல்லை வேணாம் நானும் ஒன்றும் அழலை அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல. எதுக்கு தீயோ எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, நீ பலதான் செஞ்ச யாழ்டான்னு கேட்டா. பீச்சு நீ தான் காரணம்னு சொல்ல. இதுக்கேவே நானா நான் தான் உன்னை இவ்வளோ பாதுகாத்தேன் தெரியுமா, இவ்வளோ நான் என்னெல்லாம் பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியுமே பேசிகிட்டு இருக்க. இதுக்கு பீச் வந்து எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் மட்டும் வந்து கொடுக்கா. இந்த மாதிரி ஒருத்தர் நமக்காக கேர் பண்ணிக்கங்கிற ஆனந்தத்தில் அவனுக்கு கண்ணீர் வருது போல். அப்படியே கட் பண்ணி நம்ம தீயை காமிச்சா அவன் யார் கூடயும் ஃபோனில் பேசான். நீ ஒன்றும் வரேன்டா நான் எல்லாத்தையும் இங்கே பார்த்துக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இதுக்கு அந்த பக்கத்தில் இருந்து வாய்ஸு மூக்கு போல் பாஸ் அதாவது அப்படின்னு சொல்லி அவன் இழுக்க. அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு உன்ட்ட பொறவை பேசேன், எனக்கு பீச்சை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபோனை வச்சிடுறான். பீச்சை ஒரு நர்ஸ் லேடி பார்த்துட்ருக்க. அந்த இடத்துக்கு போனால் தீ அடிக்கிட்டே வந்து போய்ட்டுருக்கு. இப்படிவே அடிக்கிட்டே போய்ட்டுருக்கதை பார்த்து இந்த பீச் பையன் சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நர்ஸ் சொன்னதை கேட்டால் தானே முழுசாக தெரியும், டாக்டர் லேடி எல்லாம் செக் பண்ணிட்டாங்க, நீ போட்டுக்கிட்டே சிங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி இழுக்க. ஹோமம் பதிலுக்கு இல்லை இல்லை நான் உங்கள் பாஸை பற்றி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேணுக்குள்ளேயும் சொல்ல. இதுக்கு நம்ம மூக்கும் நானும் பாஸை பற்றி தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பைப்பில் சமாளிக்குது உட்காந்தேன். இவன் இப்படி சொன்னதை கேட்டோன்னே ரோமோ எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இதுக்கு நம்ம மூக்கம் பொதுவாக நீங்கள் 2 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மாற்றி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கணும்னு தானே வேண்டிப்பீங்க, ஆனால் ஏன் இப்போ இப்படி சொல்லிங்கன்னு கேட்டா. இதுக்கு இந்த ரோமோ நான் நல்லா இருக்குன்னு சொன்னதை உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்ப. இதுக்கு இந்த மூக்கு உட்காந்து வைக்கப்படுவான். அப்படியே இங்கே கட் பண்ணி நம்ம தீயும் பீச்சும் தான் நிற்காங்க. தீயும் எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. பீச்சும் பதிலுக்கு அந்த டைம் என்னால் ஓடி முடியல, நான் எப்படி கால் பண்ணுவேன்னு கேட்கா. நீயும் பதிலுக்கு நான் அப்படி சொல்ல வரல, உன்கிட்ட கார்லன்னு எனக்கு கால் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்ல. பீச்சும் பதிலுக்கு ஆனால் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் யார் கால் பண்ணுவேன்னு நினச்சேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் கால் பண்ணது உங்களுக்கு ஓகேவான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. தீக்கு டென்ஷன் ஆயிடுது. நான் இதுவரை யாருக்குமே நம்பர் கொடுத்ததில்ல, ஒரு வேலை உன்கிட்ட கொடுத்துருக்கேன்னா நீ எப்போனாலும் எனக்கு கால் பண்ணலாம், எந்த நேரம்னாலும் எனக்கு கால் பண்ணலான்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்க. இதை பார்த்தோன்னே பீச் வந்து அழ ஆரம்பிச்சிடுறா. அப்படி அழுதுகிட்டே அவனோட லிப்ஸை வந்து இவன் கடிக்க. இதை பார்த்துட்டு இருந்த தீயும் நீ அழுறதை என்னால் வந்து தாங்க முடியாது, இப்படி நீ லிப்ஸை கடிக்காத உனக்கு லிப்ஸில் வந்து காயம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இவன் இன்னும் பாசமாக வந்து சொல்ல. ஆனால் பீச் இன்னமும் அழுதுகிட்டே இருக்க. இதை பார்த்துட்டு நம்ம தீயும் ஒரு அலை நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தேன்னா நான் வேணால் வெளியே போயிடுவான்னு சொல்ல. இதுக்கு நம்ம பீச்சும் அப்படியே அவனை தடுத்து அவனை வந்து ஹக் பண்ணிக்கான். ஹக் பண்ணிவிட்டு நீ என்னை சின்ன பிள்ளை மாதிரி ஃபீல் பண்ண வைக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. தீயும் ஒரு வேளை நீ சின்னதாக இருந்தேன்னா உன்னை நான் என்னோடய பேக்கெட்டில் போட்டுவிட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே அப்படியே நம்ம பீச்சோட கணத்தில் கை வச்சு என்னோட ஆளாக்கும், உன் மேலே யாராச்சும் கை வச்சா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்ல. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காமிச்சா இந்த தீ பையனில் ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஏய்கிட்ட எதுக்காக மனுஷங்க அழுறாங்க அப்படின்னு கேட்க. இதுக்கு அந்த ஏயும் நிறைய விஷயத்துக்காக அழுவாங்க. ஒரு சிலர் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக அழுவாங்க, சோகமாக இருந்தால் அழுவாங்க, ஒரு சிலர் சந்தோஷமாகவும் இருந்தால் அழுவாங்க. ஒரு வகையில் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு வெளிப்படுத்துறதுக்காக வர்றது அந்த கண்ணீர் அப்படிங்கும்போது அது சீரியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க. அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக பீச்சும் வரான். ஸோ பீச்சும் முன்னாடி இருந்துகிட்டு சாரி நான் உங்கள் முன்னாடி அழுததுக்கு, ஆனால் நீங்கள் ஏதோ தப்பாக பண்ணனால நான் அழல, நீங்கள் பண்ண ஒரு நல்ல விஷயத்தினால தான் நான் அழுதுட்டேன் அப்படிங்கும் போது வந்து சொன்னேன். நல்ல விஷயம்னு சொன்னோடனே நம்ம தீ வந்து சிரிக்கான். அப்படியே ஏதோ குரங்கு தவற மாதிரி அதில் வந்து தாவி உட்காந்துக்கிட்டு நான் நல்ல விஷயம் பண்ணால் நீ சிரிக்க தானே செய்யணும், எதுக்காக நீ அழுதான்னு கேட்டா. பீச்சும் தீக்கிட்ட எப்படியும் நீங்கள் என்னோடய பேக்ரவுண்டை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க, எனக்கு ஒரு தங்கச்சி மட்டும் தான் வந்திருக்கான்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னோடய தங்கச்சிக்கு ஒரு அம்மாவாட்டும் ஒரு அப்பாவாட்டும் ஒரு நல்ல பிரதராட்டம் இருக்கிறதுக்காக என்னோடய வீக்னஸை நான் வெளியே காமிச்சிக்கிட்டதே இல்லை. நான் அழணுன்னா கூட ஏதாச்சும் தனியாக ஒரு ரூமில் தான் உட்காந்து அழுதுருக்கேன், இது வரல யார் முன்னாடியும் அழுததில்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்ததை பார்க்கும்போது எனக்கு என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி ஃபீல் ஆச்சு, அதான் நான் அழுதுட்டேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லலாம். இப்படி நம்ம பீச் போய் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தா
இந்த தீப்பையன் கீழே குனிஞ்சு ஃபோனில் ஏதோ ஒன்று அடித்து பார்த்துட்ருக்கான். இவன் என்னடா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பீச்சை எட்டி பார்க்கான். ஆனால் என்னன்னு வந்து தெரியல. ஒன்று தூக்கி பின்னாடி கூடிய சோஃபாவில் போட்டுக்கிட்டு அவன் இழிச்சிட்டு இருக்கான். சரி இந்த தீப்பையன் தான் எப்படி இருக்கான்னு பார்த்தா அவன் மட்டும் இல்லை, அந்த பெட்டில் உட்காந்துருக்கக்கூடிய பீச் பையில அதை பார்த்து வந்து சிரிக்கான். என்னடா நடக்குது, 2 பேருக்கு செட் ஆயிடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி தானே இருக்க. ப்ளப்பும் அங்கேருந்து ஒரு சத்தம் கொடுக்கா, எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடு, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படிங்கும்போது வந்து சொல்ல. அவங்க 2 பேரும் டோரை தந்துட்டு உள்ளாடியும் போயிடுறாங்க. உள்ளாடி போயிட்டு நம்ம பீச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா பின்னாடி வந்து என்ன நம்ம தீயை அவன் கூட சேர்ந்து மான் கராத்தி போஸ் கொடுக்குற மாதிரி ஒன்று கொடுத்துட்டு நிற்கான். இல்லையா நம்ம தீயை தண்ணி அனுப்பி விட்டுட்டேன். சரின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து ப்ளப்புக்கு அனுப்புனா அவள் ஃபோட்டோ பார்த்துட்டு என்ன கண்ணாடியில் உருவம் தெரியுது, நீ யார் கூட வச்சிருக்கியா என்ன அப்படிங்கும்போது அவள் கேட்கா. என்ன கண்ணாடியில் உருவம் தெரியுது அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவனை அந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அதில் ஒன்றுமே இல்லை. அவன் பதிலுக்கு ப்ளப்புக்கிட்ட, நீ என்ன சும்மா விளையாடுறியா என்ன, நான் பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படிங்க மாதிரி சொல்ல. இதுக்கு அவள் பதிலுக்கு, நீ யாரையா டேட் பண்ணுறியா என்ன, நீ ஒரு ஆளை டேட் பண்ணுற அப்படின்னு சொன்னோம்னா என்கிட்ட சொல்லிடு, நீ ஒழுங்காக வந்து சொல்லிட்டேன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து இப்படி கேட்டுட்ருக்கா. சொன்ன பதிலுக்கு, யாரை போய் டேட் பண்ணலாம் வந்து மறைப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும் போது சொல்லிட்டு, நீ எப்போ ஆஃபீஸுக்கு போன அப்படிங்கும் போது வந்து கேட்க, ஏதோ ஒரு இடத்தோட பேரை சொல்ல. அதை கேட்டோன்னே இந்த பீச் பையன் ஷாக்காயிரான். ஏன்னா நீ இங்கே வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல. இதை கேட்டோன்னே நம்ம தீப்பையும் குடிச்சிருந்த காஃபியை வெளியே கொஞ்சம் கொட்டிடுறான். சரின்னு சொல்லிட்டு இவனை மறைக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனில் மியூட்டை போட்டு வச்சுக்கிட்டு கிச்சனில் ஒரு செல்ஃப் இருக்குது, அதுக்குள்ளாடி போகும் இவன் நம்புனா உள்ளாடி பாடி போக மாட்டேங்குது. சரி ஓகே, அந்த டேபிளுக்குள்ளாடி போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு டேபிளுக்குள்ளாடி ஒளிய வச்சுட்டு இவன் வந்து பார்க்க கீழே உட்காந்துருந்த தீவன் காலை பிடிச்சி வச்சுட்டு, நிஜமாவே தங்கச்சிக்கு கண்ணு தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கா. சரின்னு சொல்லி அடுத்த ஒரு நல்ல ஒரு இடத்த பார்ப்பான்னு பார்த்தா அது இல்லை, கரெக்டானாமா அதையும் முழுசாக மறைக்கல. அதுக்கு பின்னாடி போய் நிறுத்தி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பெருமை செலுத்தி விட மேன்வேல் ப்ளப்பிட்ட இருந்து ஒரு சத்தம். அதுக்கப்புறம் காமிச்சோம்னா பீச்சும் சோஃபாவில் கண்ண மூடி படுத்திருக்க. அந்த டைமு இங்கே தீயம்பி உட்காந்துக்கிட்டு, வா வா எந்திரிச்சி மடியில் படு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனை மடியில் படுக்க வச்சுட்டு கண்ணை மூடுன்னு சொல்லிட்டு அந்த கண்ணில் ஏதோ ஒரு துணியை வச்சு அமுக்கிட்டு இருக்கான். அநேகமாக உள்ள இருக்கிறது ஐஸ் கட்டின்னு நினைக்கேன். இவன் மசாஜ் பண்ணான்னு நினைக்கேன். இப்படி பண்ணும்போது இவன் என்ன சொல்லான்னா, நீ நிறைய நேரம் உட்காந்து அழுதல்ல, உன் கண்ணு கண்டிப்பாக வீங்கியிருக்கும், இப்படி பண்ணால் அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகாதுன்னு சொல்லி இவன் வந்து கண்ணில் அமுக்கிட்டு இருக்க. இதை பார்த்த பீச்சும், இப்படி நீங்கள் அமுக்கிறப்போ நல்லா இருக்குங்க. இது கேட்டோன்னே இந்த தீபையிலும், நான் இது ஒரு நாடகத்தில் பார்த்தேன் அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல. பீச்சும், உங்களுக்கு நிஜமாவே நாடகம் பார்க்க ரொம்பவும் பிடிக்கும் போலே அப்படிங்க மாதிரி சொல்லலாம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த தீயும் பீச்சுக்கிட்ட, உன் தங்கச்சி உனக்கு ஏதாச்சும் லவர் இருக்கான்னு கேட்டால, அப்போ உனக்கு எந்த லவருமே வந்து கிடையாது அப்படிங்க மாதிரி வந்து கேட்க. இதுக்கு பீச்சும், லவ் பண்ணலாம் எங்கே டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் பதில் சொல்லலாம். இதை கேட்டோன்னே தீக்கு ஒரே ஆனந்தம். அவன் சிரிக்கான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துக்கிட்டு, இப்போ கொஞ்ச நாளாக யாராச்சும் ஒருத்தவங்க உன்னோட இதயத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக துடிக்க வைக்கிறாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி இவனை பற்றி கேட்டா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பட்டுன்னு இந்த பீச் பையன் வந்து சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே இவன் கொஞ்சம் சோகமாயிட்டு, கொஞ்சம் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. பீச்சும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எங்கே அதெல்லாம் பார்க்க நேரம் இருக்குது, நான் முழு நேரமும் உங்கள் கூட தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. முழு நேரமும் உங்கள் கூட இருக்கேன்னு சொன்னோடனே இவனுக்கு இன்னொரு ஆனந்தம் வந்து பத்தலை. இன்னும் 42 பள்ளியங்கான்னு சிழிச்சிட்டு இருக்க. சிரிச்சுக்கிட்டே, கண்ணில் வச்சு அமுக்க வேண்டியதை கண்ணுக்கு கீழே 1 இன்ச்சு கீழே வச்சு அமுக்கிட்டு இருக்க, அதுவும் எடுக்காமல் அவன் அப்படியே பிடிச்சி வச்சுட்டு இருக்க. அது நல்லா ஜில்லுன்னு இருக்கும் போல். இச்சையும் இப்படி வச்சுக்கிட்டே இருந்தோடனே எஞ்சிடுறான். எஞ்சிட்டு, என்னை கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு ஃபீலே இல்லாமல் போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல. இந்த தீபையனை அப்படியே பார்த்துக்கிட்டு, நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பானையை போட்டு கமுத்தி இருந்து வாசிச்சுட்டு இருப்பானே, அதை பற்றி வந்து கேட்க. அந்த தீனி இவங்க 2 பேரும் அதை வாசிக்கிறத தான் வந்து காணிக்கங்க. பீச் பையன் உட்காந்து அழகாக அந்த வாசிச்சுட்டு இருக்க. இவன் வாசிக்கிறத பார்த்து இந்த தீப்பையன் வந்து ரசிச்சுட்டே நிற்கும். மேலே போட்டிருந்த கோட்டெல்லாம் கலத்திட்டு அப்படியே ஃப்ரீயாக நம்ம பீச்சுக்கு பக்கத்தில் போவேன். பீச்சை வந்து பார்த்து, இது வரல நீங்கள் எதுலேயும் இன்ட்ரெஸ்டாக இருந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல. இதுக்கு தீயும், நான் எதுலேயும் இன்ட்ரெஸ்டாக இருந்து நீ பார்த்ததில்ல அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க. சரின்னு சொல்லிட்டு இவனும் கீழே உட்காந்துக்கிட்டு, எனக்கு அதை வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. சரின்னு சொல்லி இந்த பீச்சும் இதை வந்து தீட்டு கொடுக்கான். சரியும் ஒழுங்காக வாசிப்பான்னு பார்த்தா அதில் ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டையிலேயே 4-5 தட்டு தட்டா. சரி அவ்வளோதான் வந்து பண்ணுவான்னு பார்த்தா, இந்த ஆக்டோபஸ்க்கு கை இருக்குல்ல,
அது மாதிரி கூட இல்லை. இந்த பாம்பு எப்படி மேலேயும் கீழேயும் நல்லா நெளிஞ்சு நெளிஞ்சு இருக்குமோ, அந்த மாதிரி கையை வச்சு அதுக்கு மேலே நல்லா கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்க. அதுலேருந்து ஒரு மார்க்கமான ஒரு சவுண்டு வேற வருது. பார்த்துட்டு இருந்த பீச்சும், எல்லாத்தையும் சீக்கிரம் கற்றுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இதுக்கு இந்த தீயும், இல்லை இல்லை எனக்கு இது இப்போவே வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. பீச்சும், ஏன் நீங்கள் உடனே இதை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க. இதுக்கு இந்த தீ பையலும், ஏன்னா எனக்கு இன்னும் வந்து ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நானும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. அப்படியே அங்கே கட் பண்ணோம்னா 2 பேரையும் வெளியே போயிட்டு இருக்காங்க. இந்த பீச்சு கையில் ஒரு கேமரா இருக்குது. நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னு கேட்டால், இது இந்த பீச்சும், நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் கற்றுக்கணும்னு. எனக்கு ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம ஃபோட்டோ எடுக்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதில் ஒரு இடத்துல நின்று அப்படியே திரும்பி நம்ம தீயை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சிரிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணால், இதுக்கு இவன் முறைச்சிக்கிட்டே நிற்க. தீயும், எனக்கு சிரிக்கலாம் வந்து தெரியாது. எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் இல்லை சோகமாக இருந்தாலும் இந்த முகம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பீச்சும், உங்களுக்கு சிரிக்கணும்னு ஆசை, ஆனாலும் இன்னமும் கூலாக இருக்கிற மாதிரி நடிப்பு வேறு. அப்படி இருந்தால் தான் இந்த முகம் வரும் அப்படிங்கிற மாதிரி இவன் வேறு வந்து சொல்லலாம். ஆனால் இவன் சொல்லிட்டு கேமரா தூக்கணுன்னே இந்த தீப்பையும் வந்து சிரிச்சிடறான். இவன் சிரிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோட்டோ எடுக்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம தீட்டை காமிச்சிட்டு, அரசனி கம்பெனியோட பிரசிடெண்ட்டு அழகான ஒரு ஸ்மைலோடு சிரிச்சிட்டே இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ எவ்வளோ ரூபாய்க்கு விற்கும்னு எனக்கு தெரில அப்படிங்கும்போது இவன் சொல்ல. தீயும் இதை கேட்டுட்டு, அழகான ஸ்மைல் அப்படிங்கும்போது வந்து சொல்லலாம். இதை கேட்டோடனே பீச்சும், ஆமாம் நீங்கள் அடிக்கடி சிரிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது வந்து சொல்ல. இதுக்கு இந்த தீயும், உன்னை பார்த்து ஒரு ஸ்மைல் அப்படிங்கும்போது இவன் சொல்ல. பீச்சும் அப்படியே நம்ம தீயை பார்த்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஃபுல்லாக நடந்து போயிட்டு ஒரு பிச்சுக்கு முன்னாடி போய் என்ன ஏதோ ஒன்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க. இந்த தீபையும் சிரிச்சிட்டே அப்படியே நம்ம பீச்சுக்கு காதுக்கு பக்கத்தில் போய் எனக்கும் ஃபோட்டோ எடுக்க சொல்லி கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. இவன் கேட்டதுக்கப்புறம் எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இடமா இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் டைமும் ஆயிடுது. நைட் டைம் மாதிரி வந்து சொல்லலாம். இதை கேட்டோன்னே தீயும், என்னை ஆறுதல் படுத்துறதுக்காக இதெல்லாம் நீ ஒன்று சொல்லண்டா மாதிரி சொல்ல. பீச்சும் அப்படியே அந்த கேமரா வாங்கி இதை இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அது சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து பண்ணி காட்டிகிட்டு இருக்க. தீயும், அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. இவனும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா இந்த தேப்பிகளுக்கு ஒன்றுமே வந்து புரியலை. கொஞ்ச நேரம் பார்க்கலான்னு சொல்லி சீரியஸாக பார்க்கான். அப்புறம் ஒன்றுமே புரியாத உடனே ஏன் அப்படியே தலையை திருப்பி, இது என்ன ஏலியன் லாங்குவேஜ் மாதிரி வந்து இருக்குது, நீ இப்படி தான் இது படிச்சுன்னு தெரில, அதனால தான் நீ இவ்வளோ நல்லா ஃபோட்டோ எடுக்கன்னு நினைக்க அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு இருக்க. பீச்சும் பதிலுக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தால அப்படியே இருப்பாங்க. நீங்கள் பிஸ்னஸை பார்த்துக்கிறீங்க, ஆனால் என்னால் வந்து பிஸ்னஸை பார்க்க முடியாது. நான் கொஞ்சம் தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். ஒரு வேளை நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன் தப்பாக இருந்ததுன்னா உங்கள் அரசனை கம்பெனியில் இருக்க வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸும் அவங்க ஃபேமிலிஸும் ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு நல்ல வேலையை வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு இருக்க. தீ எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே அமைதியாக, இதுவரை யாருமே நான் நல்லபடியாக வேலை பார்த்தேன்னு சொன்னதே இல்லை. நான் இவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் இன்னும் நல்லபடியாக வேலை பார்க்கணும், நிறைய வேலை பார்க்கணுன்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி மாதிரின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டோன்னே பீச்சும், நீங்கள் யாராலையும் செய்ய முடியாத நிறைய விஷயத்த வந்து பண்ணுறீங்க. ஆனால் ஒரு சில நேரம் நம்ம வாழ்க்கையில் ஃபன்னும் வேணும், நம்ம கொஞ்சம் லேசியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வாங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு இவன் கேமரா திருப்பி ஒரு செல்ஃபி எடுக்க. இந்த மாதிரி ஃபன் பண்ணணும், லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து ஃபோட்டோ எடுக்கான். இதனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு பீச்சும் வீட்டுக்கு வந்துட்டுருக்க. பீச்சும், என்ன உங்கள் கூட வரக்கூடிய பாடி கார்ட்ஸ் எல்லாம் காணும் அப்படிங்கிற மாதிரி நீ கேட்டுக்கிட்ட. அப்படியே கேட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கக்கூடிய பாஸ்டர்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் என்னன்னு கேட்க. நீ தனியாக போகணுன்னு நான் விரும்பலை, அதனால தான் அப்படி சொல்ல. பதிலுக்கு பீச்சும், நீங்கள் நேற்றுக்கே வந்து தூங்கலை, வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. நான் தனியாக இருந்து பின் வர சொல்லலாம். இதை கேட்டுட்டு தீயும் டென்ஷன் ஆகிட்டு, எப்போ பாரு தனியாக இருப்பேன்னு சொல்லாத, உன்னோட உலகத்துக்குள்ளாடி எனக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கூட அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரின்னு சொல்லிக்கிட்டு பீச்சு கேட்டை திறந்துட்டு வீட்டுக்குள்ளாடி போகலான்னு பார்த்தா இவன் கேட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, என்னோட இடத்துல இருந்து நான் இவ்வளோ தூரம் வந்து உனக்காக நிற்கிறேன், ஆனால் நீ போய் என்னை ரிஜெக்ட் பண்ணன்னு வச்சுக்கோயேன், நீ ரொம்பவும் ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இது எல்லாத்தையும் பீச்சு அமைதியாக பார்த்துட்டு இருக்க. எல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டு மனசில் சூப்பர் ஸ்டார்னு நினைப்பு போல் அந்த முடியை அப்படியே ஒரு இழுத்து விட்டுட்டு இவன் பாட்டுக்குள்ளாடி போவ. இவன் இழுத்து விட்டதை பார்த்த பீச்சும், இவன் எந்த நாடகத்தை பார்த்து இதை கற்றுக்கிட்டான்னு வந்து தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளாடி போகிறான். பையன் தீ பையன் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஓகே என்ன சொல்லலான்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களை பார்த்துக்கிறது பாடி கார்ட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. நான் சொன்ன விஷயத்த செஞ்சுட்டே அப்படிங்கிற மாதிரி வந்து தீ கேட்கான். அப்படி கேட்டுக்கிட்டே
ஒரு பாம்பை ஏதாச்சும் பண்ண போகிறோன்னா அதை வந்து ஒரு ஐடியா போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு ஃபோனை வைக்க, இதை கேட்டோன்னே நம்ம பீச்சுக்கு வந்து விவிட் ஞாபகம் வந்துடுது. நீங்கள் விவிட பற்றி தான் பேசுனீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, அப்படியே என்ன சொல்ல, நான் இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைக்கலன்னு சொல்ல, இதுக்கு தெரியும் என்னோட ஆளுங்களை வச்சு அவனை நான் பார்த்துட்டு தான் வந்து இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலையை பார்ப்பான்னு நான் நினைக்கல. அதுவும் என்னோட ஆள் மேலேயே வந்து கை வைப்பான்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பீச்சும் பதிலுக்கு, நான் இப்போ உன்னை கேட்பேன், ஆனால் அது உங்களை கோவப்படுத்தலாம் இல்லை அப்செட் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க. நீ என்ன கேட்டாலும் நான் அப்செட் ஆக மாட்டேன், என்ன கேட்கணுமோ கேளு அப்படிங்கிற மாதிரியும் கேட்க, இதுக்கு பீச்சும் வீடு எப்படி இருக்கான், இவன் உயிரோடு தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் கேட்க, இது கேட்டோன்னே வந்து தீக்கி டென்ஷன் ஆகுது. அந்த டென்ஷனோடையே நீ கோவப்படுவேன்னு தெரிஞ்சால் நான் எப்படி அவனை கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து காணிக்காங்க. இவன் கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, அவன் பீச்சும் கரெக்டாக அவனை கொல்லணும்னு சொல்லியிருப்பான். இப்போ அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு உன்னால தான் இவன் உயிரோடு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, அவனை பற்றி நீ வந்து பேசாத, என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்ண, நான் கோவமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கான். பீச்சு மறுபடியும் அவன் உயிரோடு தானே இருக்கான், எப்படி இருக்கான்னு கேட்க, இதுக்கு இந்த தீப்பையனும் அவன் உயிரோடு தான் ஒரு இடத்துல இருக்கான், இதுக்கு மேலே அவனை பற்றி வந்து கேட்காத, அவன் உன்னை காயப்படுத்தும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்க. பீச்சும் இப்படி தீ டென்ஷனாக இருக்கிறத பார்த்துக்கிட்டு, உண்மையே சொல்லணும்னா நீங்கள் அன்றைக்கி அங்கே வந்ததை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னான். நீயும் அதை கேட்டுக்கிட்டு, பொதுவாக என்னை சுற்றி இருக்கும்போது எல்லாரும் பயம்தான் வந்து படுவாங்க, நீ தான் சேஃபாக இருந்த மாதிரி இருந்தேன்னு சொன்னேன்னு சொல்ல, இதை கேட்டோன்னே பீச்சும், ஒரு வேளை அன்றைக்கி நீங்கள் வரலன்னா நான் என்ன ஆயிருப்பேனே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல, தெய்வம் இப்படி சொல்லதை பார்த்துக்கிட்டு நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல, பீச்சும் வெளியே பார்த்தா உங்கள் பாடி கார்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க, அப்போ தான் சீக்கிரம் கிளம்ப முடியும்னு சொல்ல, இதுக்கு இந்த தீ பயலும், இல்லை நான் உன்னை மேலே உன் பெட்ரூம் வரைக்கும் கொண்டு விட்டுட்டு தான் கிளம்புவேன் அப்படிங்கும்போது சொல்லிடுமே உட்காந்துருக்கான். அடுத்த சீனை பார்த்தோம்னா பீச்சும் தீயும் பீச்சோட ரூம்குள்ளாடி வராங்க. தீயும் அப்படியே நம்ம பீச்சோட ரூமை நல்லா சுற்றி பார்த்துட்டு இருக்க, எதையோ ஒன்று பார்த்து பைப்பில் ஷாக் ஆகுது. என்னன்னு பார்த்தா இந்த பீச் பையலோட ஒரு பொட்டி படுக்கை தான். அப்படியே சைடில் பார்த்தோம்னா ஒரு பேப்பர் வேறு இருக்கா. என் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு போய், நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, என்னோட இதயம் சுக்கு நூறாக வந்து உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவன் இதயத்திலேயே 4-5 போடு போட்டுக்கிட்டு படபடன்னு கீழே ஓடி போக, அப்படியே படிக்கட்டில் போக முடியாது நீங்க கத்த. இப்போ தான் இந்த பீச் பையன் சொல்ல, நான் ஜஸ்ட்டு வெக்கேஷனுக்கு தான் வந்து போகிறேன், நீ பார்த்த அந்த பேப்பருக்கு பக்கத்தில் என்னோட ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட்டும் வந்து இருந்துச்சு, கொஞ்ச நேரம் ஒழுங்காக பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேற பெக்க பெக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க. ஈக்கா என்ன சொல்லன்னு தெரியலை, அவன் ரிட்டர்ன் ஃப்ளைட்டா, ஓ அதெல்லாம் அதில் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இவனும் மண்டையாட்டிக்கிட்டே நிற்கான். அப்படியே இந்த பக்கம் திரும்பி, அதான் அந்த முடி உண்டை அதை பிடிச்சி உருட்டிக்கிட்டே, ஒரு வேளை நீ பிளெயினில் தான் வரேன்னா நான் ஏதாச்சும் ப்ரைவேட் பிளெயினை வாங்கிக்கவா அப்படின்னு சொல்லியும் சொல்ல, இந்த பீச்சு புயலுக்கு ரியாக்ஷன் பின்னாடி பார்க்கணுமே, ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு இவன் படிக்கட்டு வழியே ஏறி மேலே போயிடலான்னு பார்க்க, இவனும் சரி பிளெயின் ஜாஸ்தியாக இருந்தால் ப்ரைவேட் ஜெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல, இவன் மேலேயே போயாச்சு. என் பாட்டியை கீழே இருந்துக்கிட்டு, நான் வேணா ப்ரைவேட்டாக ஏதாச்சும் ஐலாண்ட் வாங்கவா, இல்லை ப்ரைவேட்டாக பீச் வேணா வாங்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டே, இதுக்கு மேலே சீப்பாக என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலை, எனக்கு என்ன உணவு கொடுக்கனே வந்து தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருக்கா. இவன் எல்லாம் வச்சுட்டு என்ன சொல்லன்னு தெரில. சின்னதாக கூடனா உள்ளே இருக்கக்கூடிய பெருசாக தூக்கி நீட்டக்கூடிய ஒரு ஆளில் நம்ம தீயாக தான் வந்திருக்கோம். அப்படியே அங்கே கட் பண்ணோம்னா இங்கே ரோம் மோக்கப்பில் தான் வந்து காணிக்காங்க. மூக்கு லைட்டாக தும்ம, இதை பார்த்துட்டு வில்லியமோ, உன்னை யாரும் மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இல்லை அது டஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த மூக்கு சொல்ல, அப்படியான்னு சொல்லிக்கிட்டு இந்த ரோம் போய் வாசிச்சுட்டு இருந்த புக்கை கீழே வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஒயினோட கிளாஸ் வந்து இருக்குது, அதை எடுத்துகிட்டு இவங்க கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு, நீ சொன்னதும் கரெக்ட் தான், நான் இன்னும் ஒன்று மிஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு அவன் கையில் வச்சுருந்த ஒயின் கிளாஸை மோக்கிட்ட கொடுக்க, மோக்கும் அதை குடிக்க, அதுக்கப்புறம் மோக்குக்கு ரியாக்ஷனை பார்க்கணுமே, என்ன ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. திருப்பி அங்கே கட் பண்ணி நம்ம பீச்சை நீங்கள் தான் காணிக்காங்க. இங்கே இந்த தீப்பை அந்த பேப்பரை எடுக்க, நம்ம பீச்சும் நான் என்ன எங்கேயோ போகலை, 3 நாள் வெக்கேஷனுக்கு தான் போகிறேன்னு சொல்ல, இதுக்கு இந்த தீப்பையெல்லாம் நான் மறுபடியும் உன்னை கேட்கேன்னு தப்பாக எடுத்துக்காத, உனக்கு ஒரு வேளை இந்த ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா என்னால் ஒர்க் பண்ண வைக்க முடியும்னு சொல்ல, பீச்சும் எனக்கு தெரியும் உங்களால் கண்டிப்பாக இதை பண்ண முடியும்னு, ஆனால்
எனக்கு அது தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்ல, இதுக்கு இந்த தீப்பைகளும் அது உன்னோட ப்ராஜெக்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பேச்சும் பதிலுக்கு அது எல்லாரோட ப்ராஜெக்ட்டும் தான். நான் இல்லாட்டியும் கண்டிப்பாக எல்லாரும் சீரியஸாக ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரேனை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம தீயோ நான் ரேனை நினச்சிலாம் ஒன்றும் கவலைப்படலை, எனக்கு ஒன்று நினச்சி மட்டும்தான் இப்போவும் வந்து கவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் உட்காந்துருக்க. என்னை பற்றி கவலைப்பட என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பீச் வந்து கேட்க, இதை கேட்டோன்னே இந்த தீ என்ன சொல்லான்னா, எனக்கு நாளை கழிச்சு ஒரு மீட்டிங் இருக்குது, என் தம்பியோடைய ஒரு டின்னரும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு, நான் வராட்டி நீ ஃபீல் பண்ணுவல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நான் எப்போ உங்களை இன்வைட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பீச் வந்து கேட்கா. நீயும் நீ மறுபடியும் உன்னோட வார்த்தைகளால் என்னோட ஃபீலிங்ஸை வந்து ஹர்ட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, பீச்சும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சாரின்னு சொல்லலாம். உங்களை ட்ரபிள் பண்ணோன்னு எனக்கு வந்து தோணலை, நான் வந்து பொதுவாகவே தனியாக போயிட்டு வந்துடுவேன், அப்படியே எனக்கு பேக்கிங் பண்ணி தேவைப்படுச்சுன்னா ஒரு சில இமேஜஸை ஆன்லைனில் போட்டு அதுலேருந்து காசு எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லலாம். தீயும் பதிலுக்கு அப்படியே நாள் முழுக்க வேஸ்ட் பண்ணிடணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, டீச்சர் இதை கேட்டுட்டு கொஞ்சம் நல்லபடியாக பேச கற்றுக்கோங்கண்ணே, அது மட்டும் இல்லாமல் உங்கள் தாய் உங்களுக்கு இன்னும் ஒழுங்காக வரல போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி டிவி பக்கத்தில் உட்காந்துருக்க. தீயும் பதிலுக்கு நீ வெக்கேஷன் போகிற அந்த இடத்துல எனக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது, நீ அந்த ஹோட்டல்லே ஸ்டே பண்ணிக்கோ, என்னால் உன் கூட தான் வந்து உன்னை நல்லபடியாக பார்த்துக்க முடியல, அட்லீஸ்ட் என்னோட கேர்லையாச்சும் வந்து இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ஃபஸ்ட்டு இந்த பீச் பையனும் இல்லைன்னா நானே பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம தீ பையன் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம பீச் பையனும் ஒத்துக்க, அப்படியே அந்த பெட்டில் வந்து படுக்க, பக்கத்தில் உட்காந்துருந்த இந்த தீயும் பிச்சுக்கிட்ட, நான் என்றைக்குமே உன்னை வந்து பாதுகாப்பேன், அந்த வானத்தோட இறுதியில் நின்னாலும் நான் உன்னை தேடி வந்து காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த இந்த பீச்சும், உங்களோட வேர்ட்ஸு இதை கேட்டு நான் ரொம்பவும் வந்து பழகிட்டேன், இருந்தாலும் இந்த முறை கொஞ்சம் இது வீடாக இருக்குன்னு சொல்ல, இதுக்கு இந்த தீப்பையிலும் இப்போவும் என்னோட தாய் ரொம்ப மோசமாக இருக்கான்னு வந்து கேட்க, அப்படின்னு சொல்லி டிவியும் பக்கத்தில் போய் வந்து படுத்துக்கா. ஏன் பீச்சு இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு, இல்லை இந்த முறை உங்களோட வேர்ட்ஸ் வீடாக இல்லை, ஆனால் இந்த ஃபீலிங் ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் சொல்லதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவும் வந்து சேஃபாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இவன் தேங்க்யூன்னு வந்து சொல்ல, பக்கத்தில் படுத்திருந்த தீயோ வெல்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டிவி வந்து சிரிக்கேன். அப்படியே அங்கே கட் பண்ணி தீயோட வீட்டில் தான் வந்து காணிக்க, இல்லைன்னா ஒரு வேளை அது நீ இல்லையா என்ன அப்படி மாதிரி திரும்பி மூத்தா இதெல்லாத்தையும் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ கூப்பிட்டு இருக்க. இதுக்கு தீயோ எல்லா விஷயத்தையும் நானே பண்ணணும்னு இல்லை, எனக்கு அசிஸ்டண்ட் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இவனும் சிரிச்சுக்கிட்டே ஓஹோ அதனால தான் எனக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி வந்து இருந்தா, எனக்கு எல்லா சாப்பாடுமே வந்து பிடிச்சிருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வேற வந்து சொல்லிட்டு இருக்கான். நீயும் சரி நான் குளிக்கணும் என்னை விட்றியா அப்படிங்கும் போது வந்து கேட்க, அப்போ அம்மாவும் நான் உனக்காக ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பிச்சு வச்சுருக்கேன், அதை சாப்பிட்ருப்போம் அப்படிங்கும் போது வந்து சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம தீயும் பக்கத்தில் போய் ஒன்று உட்காந்துக்கா. டைமண்ட் பார்த்து டிவியில் ஒரு நாடகம் ஓடிட்டுருக்க. இது அம்மாவும் பார்த்துக்கிட்டு, நான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமாக நடித்த ஒரே ஒரு நாடகம் இதுதான், ஆனால் நீ இதை இப்போவும் ரீடெலிகாஸ்ட் பண்ணி பண்ணி பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தீயிட்ட வந்து சொல்லிகிட்ருக்க. தீயும் பதிலுக்கு, ஏன்னா அது உங்களோட லைஃப் மாதிரியே இருக்குது, அதை பார்க்கும்போது உங்களுக்கு க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மாவும் நீ எப்போனாலும் அங்கே வரலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ரொம்பவும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீயும் லவ்வரும் ஒரு வேளை ஹாங்காங் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃப்ளைட்டே வந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, தீயும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அங்கே எதுவுமே வந்து மாறலை, நீ எல்லாம் தெரிஞ்சா எப்படி வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, ரொம்ப பதிலுக்கு அங்கே நிறைய விஷயம் மாறிடுச்சு, உனக்கு தான் தெரிய மாட்டேங்குதுன்னு வந்து சொல்ல, தீயும் பதிலுக்கு ஒரு வேளை எல்லாம் மாறியிருந்தேன்னா உன்னோட பர்த்டேவை நம்ம எப்படி வந்து கொண்டாடியிருப்போம், இப்படி வந்து கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவன் மூக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம ரொம்ப பார்த்துட்டு வந்து எதுவுமே வந்து மாறாது, அதே மாதிரி அரிசினியோட எனிமீஸும் என்றைக்குமே வந்து போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு கஷ்டத்தில் அங்கேருந்து ஏஞ்சி வந்து போகிறான். அடுத்தது காமிச்சோம்னா இந்த ரூம் பையன் வீட்டில் படுத்து கிடக்க, பக்கத்தில் அம்மாவும் உட்காந்துருக்க. ரோம் என்ன சொல்லாம்னா, நீங்களும் அப்பாவும் லவ் பண்ணலாம், நாங்கள் 2 பேரும் ஏன் வந்து லவ் பண்ணக்கூடாது, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த ரூல் அப்படிங்கிற மாதிரி வந்து கேடுங்க. இப்படி இவன் கேட்கும்போது இவனுக்கு லுக்கு ஃபுல்லாகவே நம்ம மூக்கு மேலே தான் வந்து இருக்கும். இதுக்கு அம்மாவும் இது ஒரு ரூல், நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லாங்க.
இது ரொம்ப அன்ஃபேரான ரூலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரோன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் அண்ணனும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரூலை பிரேக் பண்ணணும்னா ட்ரை பண்ணுறோம் தெரியுமான்னு சொல்ல, அம்மாவும் அப்படியே மூக்க பிடிச்சி கிள்ளி விட்டுக்கிட்டே, ரொம்ப வாய் பேசாத, படுத்த மீதியாக தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே மூக்குக்கு பக்கத்தில் போய் அவனை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போவேன். மூக்கும் சரி, நான் லைட் ஆஃப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணலான்னு போக, நம்ம ரூமும் அப்படியே நிறுத்திக்கிட்டு, இல்லை வேணாம், நான் தூங்கதட்டும் நீ இங்கே நில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு மூக்காலில் போய் நிற்க. அவன் நின்னதுதான் மிச்சம். நம்ம ரூம் தூங்கின மாதிரி இல்லை, நம்ம மூக்கையே தான் அழகாக கூட்டுகிட்டே வந்திருக்கான். அங்கே கட் பண்ணி நம்ம பீச்சை காமிச்சோம்னா, பீச்சு தீட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்க, நீ எதுக்காக எனக்கு மெசேஜ் பண்ணலன்னு கேட்டால், நான் வெக்கேஷன் டைமில் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிடுவேன், அதான் எனக்கு சத்தம் கேட்கலன்னு சொல்லிகிட்டு இருக்கா. சரி நீ இப்போ எப்போ வருவ, ஆல்ரெடி 3 நாள் ஆச்சுன்னு இந்த தீபையன்னு சொன்னா. 3 நாள் ஆச்சா, வந்தே 3 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்னு இவன் சிரிச்சிட்டே சொல்ல, இங்கே கட் பண்ணி நம்ம தீயை காமிச்சோம்னா, இந்த தீபையனும் பீச் அனுப்பிவிட்டு ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இவனோட ஒரு செல்ஃபியை எடுத்து, என்னோட செல்ஃபிக்கு எக்ஸ்சேஞ்சாக உன்னோட செல்ஃபி அனுப்பிவிடு, எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் மெசேஜ் பண்ண. இவன் இப்படி மெசேஜ் பண்ணிவிட்டு அனுப்பின மெசேஜை பார்த்து நம்ம சிரிச்சிட்டே நிற்க, பின்னாடி இருந்து ஒரு சத்தம், டே அண்ணா எதை பார்த்து இப்படி இழிச்சிட்டு நிற்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்க, இவன் மொத்தத்தையும் அப்படியே மூடிக்கிட்டு இவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு நிற்கான். மொக்க பின்னாடி என்ன, சாரி என்னால் அவரை தடுத்து நிறுத்த முடியல பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரோமோ நீ சிரிச்சதை நான் பார்த்தேன்னு சொன்னால் தீயும் அது உன் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரோமோ நாளைக்கு அம்மா ஃப்ரீயாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை தீயும் கேட்டுட்டு உன்னோட பர்த்டே டின்னர் என்னாவோன்னு கேட்க, எதுக்கு பக்கத்தில் இருந்த ரோமோ, அது என்ன இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீ எல்லாமே ரொம்ப ஸ்லோவாகவே பிடிச்சிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதோட நம்ம தீ கேட்டோன்னே, சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இதுக்கு அவனும் எனக்கு அவன் கூட இருக்கணும், அதனால் நீ நாளைக்கு எங்கேனாலும் போய்க்கோ அப்படிங்கிற சொல்லிட்டு பர்த்டே டின்னர் கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது சொல்லிக்கிட்டு இவன் சிரிச்சுக்கிட்டே பின்னாடி போக, அப்படியே பின்னாடி மோகினிக்கதை பார்த்துக்கிட்டேன் கொஞ்சம் ரிவர்ஸில் பேசாமல் என்னோட பர்த்டே கிஃப்டாக உன்னோட செக்ரட்டரியே கொடுக்குறேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இதுக்கு பக்கத்தில் என்ன தீயும், உன் கனவுல தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, ஆமாம் எம்ப்ளாயும் சரி பாஸும் சரி ரெண்டுமே ஒன்றுத்துக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் திட்டிகிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடறான். மோகம் அப்படியே நம்ம தீயை கிராஸ் பண்ணி ஃப்ரெண்டில் போக, அப்போ நம்ம தீயும் மோகம் கூப்பிட்டு எனக்கு ஒரு விஷயத்தில் நீ ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கட் பண்ணி நம்ம பீச்சை காமிச்சோம்னா, பீச்சை இதே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்க, அப்போ அந்த ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒர்க்கரும் இவன்கிட்ட கொஞ்சம் இளநீரை கொடுக்க, இவனும் அந்த இளநீரை வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த பீச் ஓரத்துக்கு போகிறான். அங்கே போய் அந்த கடலை பார்த்துட்டே குடிச்சிட்டு இருந்தா, இவன் லைட்டாக திருப்புறப்ப அதில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா உத்து பார்த்தோம்னா, நம்ம தீயோட ஃபேஸ் தான். நம்ம பீச்சை வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேலை வேறு எழுதி வச்சிருக்க. இதை பீச்சை பார்த்துக்கிட்டு என்னடா நடக்குது இங்கேன்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பின்னாடி கொஞ்சம் சத்தம் கேட்குது. என்னடா திரும்பணும்னா பீச்சை வெல்கம் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளாக் டான்ஸ் ஆமாம். நல்லா ஆடி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்பீக்கரை கொண்டு நீட்ட, அதில் தீயோட வாய்ஸு, நீ இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டோடனே பீச்சுக்கு ரியாக்ஷனை பார்க்கணுமே, ஆமாம் இனி என்ஜாய் பண்ண மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அர்சனி கம்பெனிலாம் காட்டாங்க. அதில் தீ உட்காந்துருக்க, தீ வேறு ஏதோ ஒரு விசில் சவுண்ட் விட்டுருக்க, பின்னாடி வில்லனுக்கு பேக்ரவுண்ட் பீச்சும் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி வேறு மியூசிக் போய்ட்டுருக்கு. பக்கத்தில் நூச்சும் பயமாட்டி உட்காந்துருக்க, சுற்றியும் எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க. தீயும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எதுக்காக இது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு கேட்க, பக்கத்தில் நூச்சு உட்காந்துக்கிட்டு இது ஜஸ்ட்டு டிராஃப்ட்டு தானே, நாங்கள் கொஞ்சம் தான் எல்லா விஷயத்துலையும் ஆட் பண்ணியிருந்தோம், நாங்கள் மெயின் விஷயத்தில் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவளும் பயந்துக்கிட்டே சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க நாங்கள் கிட்ட, உன் அண்ணன் தானே பீச்சு, அவன் தானே இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான், ஒரு வேளை அவன் ஃபோட்டோ எடுத்துருந்தானா நான் இதுக்கு அப்போவே அப்ரூவல் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தீ சொல்ல, கிளப்போ நீங்கள் பீச்சை பற்றி தான் சொல்லிங்களான்னு கேட்க, பக்கத்தில் என்ன நோட்டோ, இந்த ஃபோட்டோகிராஃபர் கொஞ்சம் புதுசு தான், ஆனாலும் நாங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவன் வேறு சப்போர்ட்டிவாக பேச, ஏன் பதிலுக்கு நான் என்ன இங்கே ட்ரைனிங் ஸ்கூலில் நடத்திட்டுருக்கேன், இது கம்பெனியாக என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் வேறு கேட்டுட்ருக்க, அந்த ஃபோட்டோகிராஃபரும் நான் கண்டிப்பாக என்னையும் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன், நான் பீச்சில் கூட அட்வைஸ் கேட்டு எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணுவேன்னு சொல்ல, இவன் பீச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம தேக்க ரியாக்ஷனை பார்க்க முடியும், உனக்கு பீச்சை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவன் ரியாக்ஷன் கொடுத்துட்டு கேட்க, இதை பார்த்துக்கிட்டு அந்த நியூ ஃபோட்டோகிராஃபரும்
பீச்சு தெரியாதவங்க இருப்பாங்களா? இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பீச்சை கண்டிப்பாக வந்து தெரியும். நான் பீச் கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்பவும் எக்ஸைட்டடாக வந்து இருக்கேன். அப்படிங்கிற மாதிரி பைப்பில் சீரியஸாக வந்து பேசினா, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த தீயும் கொஞ்சம் ஜெலஸியில், ஆ அடுத்த தடவை ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு வரலன்னு வச்சுக்கோயேன், என் மூஞ்சில முழிக்காத அப்படிங்கிற மாதிரி வீங்கத்த. அங்கே இருக்க அம்புட்டு பேரும் வந்து பயப்படுறாங்க நம்ம தீயை பற்றி தெரியாமல். அங்கே கட் பண்ணி திருப்பி நம்ம பீச்சை காமிச்சோம்னா, அங்கே ஒரு லேடி வந்து பீச்சோட ஃபுல் பேரையும் சொல்ல, எதுக்கு வேணும் என்னை பீச்சுன்னு கூப்பிட்டா போதும்னு சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு அந்த லேடியும், மிஸ்டர் பீச் உங்களுக்கு டின்னருக்கு என்ன வேணும்னு கேட்க, அவனும் ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்டில் வந்து, ஏன் அவன் உங்ககிட்ட சொல்லலையா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் தீயை பற்றி வந்து கேட்டா, அந்த லேடியும் சிரிச்சுக்கிட்டே நிற்க, இதை பார்த்த உடனே சரி ஓகே எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி காடை திருப்பணும்னா, இந்த பேப்பருக்கு மேலே என்ன ஜெலஸாக வைக்காத அப்படிங்கிற மாதிரி வேற எழுதிருக்கு. இன்னும் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லி ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து அதில் இருக்க ஜூஸ் எடுத்தோம்னா, அதுலேயும் ஒரு கார்டு ஒட்டியிருக்கு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நீ தீ அப்படிங்கிற அந்த வார்த்தையை பற்றி நினைக்கும் போதே நீ ரொம்பவும் சந்தோஷப்படுவ அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்க. இதை இவன் பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டு இந்த கார்டை ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு, இவன் அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு இப்படி கீழே இறக்குனாம்னா, அதுலேயும் தீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதியிருக்க. இவனுக்கு என்ன சொல்லன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு இந்த ஜூஸோடு சேர்த்து இவனை ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம தீக்கு வந்து சென்ட் பண்ணி விடுவான். தீ பையனும் உடனே அதை பார்த்து ஒரு ரிப்ளை அனுப்பான். அதுக்கு வேற யாரும் உன்னை திட்டினாங்கன்னு சொன்னேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக அவங்களால தீயை பார்க்க முடியாதுலாம் வந்து சொல்லுவேன். ஆனால் இது என்ன சடனாக அப்படிங்கிற மாதிரியும் கேட்க, அப்போ எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் விவேட் போனதுக்கப்புறம் எல்லாமே இப்படி தான் வந்து இருக்குன்னு அவன் வந்து சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு நம்ம பீச்சும் சரி சரி விடு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லான். இதை கேட்டோன்னே பிளப்போ, ஆ என்னத்த நீ பார்த்துப்ப, உனக்கு என்ன தீய தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்க, இதுக்கு பேர் தான் வாயாலேயே போய் வந்து மாட்டிக்கிறதுங்கிறது. இது இப்படி சொன்னதுக்கப்புறம் சமாளிக்கிறதுக்காக, ஆ என்னால் என்னத்த வந்து பண்ண முடியும், நான் ஜஸ்ட்டு வந்து திட்ட மட்டும் தானே வந்து முடியும். யாராச்சும் தீய போய் ஏதாச்சும் வந்து பண்ண முடியுமா, அவர் இவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்க. பிளப்பும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, தீக்கு உன்னோட அந்த ஒர்க் வந்து பிடிச்சிருந்துன்னு சொன்னார். அப்புறம் மறந்துட்டேன். ட்ரெண்ட் அப்படிங்கிற அந்த நியூ ஃபோட்டோகிராஃபர் உன்கிட்ட காண்டாக்ட் பண்ணணுன்னு கேட்டான். நான் கொடுக்கவா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதை கேட்டுட்டு பீச்சும் சரி கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லா. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோனை வச்சுக்க, என் ஃபோனை கீழே வச்சதுக்கப்புறம் ட்ரெண்ட் அப்படிங்கிற அந்த நியூ ஃபோட்டோகிராஃபர்கிட்டேருந்து இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஆனால் பீச் அதை வந்து பார்க்கல. இவனுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்க, சரி போட்டிங் போடலான்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் எடுத்துக்கிட்டு போட்டோ பக்கத்தில் போகிறான். கடைசியாக நீந்திட்டு நடுக்கடலில் போய் நின்றுட்டு அவன் அழகாக அந்த இயற்கையை என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அது சோஷியல் மீடியாவில் வேற அவன் போஸ்ட் போட்டுக்கிட்டு அவன் அப்படியே அங்கே இருக்க, கொஞ்ச நேரம் எல்லாமே நல்லபடியாக தான் வந்துருக்குது. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி வித்தியாசமாக நம்ம பீச்சுக்கு ஃபீல் அவன் அப்படியே சுற்றிக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அப்படியே முன்னாடி திரும்ப எதையோ ஒன்று பார்த்து வந்து பயந்துடுறான். யாருன்னு பார்த்தா தீ தான். பீச்சும் தீக்கிட்ட எதுக்காக கரையிலேருந்து இவ்வளோ தூரம் நீந்து வந்தீங்கன்னு கேட்க, என்னோட பிளான் கேன்சல் ஆயிடுச்சு, அதனால உடனே நான் பறந்தோன்னே பார்க்க வந்துட்டேன்னு சொல்ல, இவன் ப்ரைவேட் ஜெட்லையான்னு கேட்க, இல்லை நான் வந்து நார்மல் பிளேனில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நார்மல் பிளேன்லேருந்து வரக்கூடிய பொல்யூஷனோட அந்த ஜெட்லேருந்து நிறைய பொல்யூஷன் வருது, அதனால தானே உனக்கு அந்த போட்லேயும் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த கடலை பார்த்துக்கிட்டு பீச்சும் கடல் ரொம்ப அழகாக இருக்குல்லன்னு சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு நம்ம தீயும் உனக்கு கடல் பிடிக்குமா என்னன்னு கேட்டால், இதுக்கு பீச்சும் எனக்கு அமைதி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். தீயை இதை கேட்டுக்கிட்டு, உன்னோட தங்கச்சி இல்லை யாரானாலும் நீங்கள் எப்படினாலும் வந்து கூட்டிகிட்டு வரலாம், இது உன்னோட இடம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்படி என்னோட மகன் மட்டும் எல்லாருக்கும் இடத்த வந்து தூக்கி கொடுத்துட்டு இருந்தான்னா நான் என் மண்டை மேலேயும் ஒன்று போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுக்கு இந்த தீப்பையிலும் நான் ஒன்றும் உன்னோட மகன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி நம்ம தீ சொல்லிகிட்டு இருக்க, பீச்சும் அப்படி திரும்பி கடலை பார்த்துக்கிட்டு, நான் பார்க்குற இடம் எல்லாமே வந்து கடலாக தான் இருக்குது, இருந்தாலும் இந்த கடல் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ஆமாம் அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தீ சொல்லலாம். அப்படி சொல்லிக்கிட்டே உன் கண்ணில் தெரியக்கூடிய அந்த கடல் ரொம்பவும் அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா நீ எனக்கு சாரி தேங்க்யூ இது ரெண்டுத்தையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதை கேட்டு நம்ம பீச்சும் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, நீயும் ஒரு வேளை நான் உனக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன்னா நான் உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதா அர்த்தமா அப்படிங்கிற மாதிரியுமே கேட்க, அப்படியே நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அதாவது இவன் ஒரு தடவை என் கையை கிஸ் பண்ணியிருப்பான்ல,
அப்போ பீச்சும் இப்படிலாம் வந்து பண்ணால் மற்றவங்க தப்பாக நினைப்பாங்க, ஒருத்தங்க விருப்பம் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து இப்படி பண்ணலான்லாம் கேட்டிருப்பா. இப்போ அதை காமிச்சிக்கிட்டு எங்கே காமிச்சோம்னா அதே மாதிரி பீச் மறுபடியும் வந்து சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம தீயும் உன் மேலே நான் உரிமை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டேன். இவன் அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வர நம்ம பீச்சுமே எதுவுமே வந்து பண்ணலை. அப்படியே ஸ்லோவாக வந்து இவன் வந்து கிஸ் பண்ணிடுறான். அப்படியே இந்த எபிசோடு வந்து முடியுது. இத்தனை நாள் ஃபைட்டிங்காகவும் கொஞ்சம் காமெடியாகவும் போயிட்டு இருந்த இடத்துல கொஞ்சம் ரொமான்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குல்ல. அப்படியே இந்த எபிசோடு வந்து முடியுது. இது கொஞ்சம் இன்சீன் வேற இருக்குது. இன்சீன் என்ன நடக்குதுன்னா, இந்த பீச் பையனும் அவனுக்கு யார் தனியாக போட்டில் போக விட்டான்னு கேட்டுட்டு எனக்கு ஒரு போட் வேணும்னு கேட்க, பின்னாடி நிற்கணும் பாஸ் போட் வந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். தீப்பயலுக்கு இன்னைக்கு தான் வந்து பொறுமை இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கண்ணாடி பீச்சோட போட்டு தான் இதான் இந்த இன்சீனு. காதலுக்கு கண் கிடையாதுன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தீக்கு பீச்சை தவிர எதுவுமே வந்து கிடையாது. அப்படியே எபிசோட் 5 வந்து முடியுது. நான் உங்கள் நீயும் நானும் பிஎல் தமிழ் எபிசோட் 6 மீட் பண்ணலாம். பாய்.